ஆனால் படம் சூப்பராக இருக்குண்ணா. சசிகுமாரான நல்லா நடிச்சிருக்காரு, சூரியன் நல்லா நடிச்சிருக்காரு. படம் வந்து ஒரு சென்டிமெண்டான படம். நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா பக்காவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பர், நல்லா இருக்கு. ஆக்ஷன் தான் பக்காவா இருக்கு. ஓவரால் கதை நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க. கருடன் இப்போ நான் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு. சூரி வந்து புது டைமென்ஷன்ல இருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ இதில் கேரக்டர்ஸ் பார்த்து படம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சூரிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்றவங்களுக்குலாம் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியில் வந்து இன்டர்வல் பிளாக்கும் கிளைமேக்ஸ்லேயும் வந்து சூரிய ஆக்டிங் வந்து உங்களை வந்து என்கேஜ் பண்ணும். பொட்டன்ஷியல் இன்னும் ஒரு பொட்டன்ஷியல் வந்து அவர் வெளில காமிச்சிருக்காரு. மேபி இன்னும் காமிப்பாருன்னு நினைக்கிறேன். படத்தில் வெற்றிமாறன் டைரக்டர் இல்லை, துரை செந்தில் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணிருக்கான். எக்ஸ்ட்ரானரியான ஆக்டிங். சூப்பரா இது படம், எல்லாரும் பாருங்க. செம்ம என்டர்டைனர் படம். படம் ஃபுல்லா மாஸ் தான். ஃபுல்லா இந்த கத்தி எத்து நிக்கும் போது சரியான மாசா இருக்கு படம். எல்லாரும் பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ரூரல் ஸ்டோரி தான். நல்ல ரூரல் ஆக்ஷன் மூவியா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு நல்ல வில்லேஜ் மூவி, ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி நீங்க பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து எப்படி சொல்லணும்னா வந்து இப்ப சூரி சார் வந்து அவர் ஒரு படத்துலயும் அவர் மாஸ்டர் பீஸா கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் ஒரு மாஸ்டர் பீஸா தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ சூரி சாரோடைய ஃபேனா நான் இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இப்ப சூரி சார் வந்து கஷ்டப்பட்டு சினிமால இருந்து இப்ப ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு. நானும் அவரை மாதிரி சினிமால ஹீரோ ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்ப சினிமால ஹீரோ ஆவன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் என்னுடைய படமும் இதே தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகும். அதை என் ரசிகர்கள் என்ன வாழ வைக்கும். என்னுடைய ரசிகர்கள் வந்து அதை கொண்டாடி என்னையும் வந்து ஒரு ஹீரோவா அவங்க ஏத்துப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன். சோ வந்து அவரை சூரி சார் கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிறேன்னா, நம்ம முழுசா நம்மனா இங்க யாரு வேணா என்ன வேணா சாதிக்க முடியுன்றதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு உதாரணம். சோ நானும் வந்து என்ன பார்த்துட்டு நிறைய பேர் அதே மாதிரி சினிமால நடிக்கணும், நல்ல ஒரு பெரிய அவங்களும் சினிமால நல்ல பெரிய ஹீரோ ஆகணும்ன்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். எல்லாரும் இதுல மோஸ்டா வந்து அவருக்கு கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. சூரிய இல்லாத இடத்துல வந்து லைட்டா வந்து அவர் இங்க இருந்ததா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இதாகுது. சூப்பர் யுவன் சார்னாவே அல்டிமேட் தான். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா காட்டலனாலுமே நம்ம வந்து அவங்கள நினைக்காததுக்கு முன்னாடி இவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. சோ அவங்க இல்லைனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே வேற லெவல் தான் இருந்துச்சு. சோ கிளைமேக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க ஒரு ஆர்வத்தோடய சேர்ல இருந்து நான் எந்திரிச்சு உக்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண போறீங்கன்ற அப்படிதான் இருந்தது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருமே மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருமே வந்து மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா படத்துல வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து விடுதலை படத்தை ஒன்று பார்த்துருப்போம். ஸோ நானுமே என்ன நினைச்சேன், சரி அந்த படத்தை தாண்டி இந்த படத்துக்கு வரும்போது ட்ரெய்லர்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே படம் ஓகேவா இருக்கும் போல. ஏன்னா நம்ம சூரிய சார் அவ்வளோவா ட்ரெய்லர்ல வந்து பார்க்கல, அவரோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ட்ரெய்லர்ல அந்த அளவுக்கு பார்க்கல. சரி ஓகே இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாமான்னு யோசிக்கும் போது இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது அவரோட சீனுக்கு வெயிட்டேஜ் இருக்கு, அவர் பேசுற டைலாக்கு வெயிட்டேஜ் இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வெயிட்டேஜ் இருக்கு. இன்டர்வல் பிளாக் எல்லாம் வந்து சத்தியமா வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து இருக்கு. கொஞ்சம் கதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அடிக்கடி படம் பாக்குறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்கும். மற்றபடி வந்து ஓகே படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வரையுமே வந்து அந்த விறுவிறுப்பா போச்சு. சூரி சார் இதுக்கு மேல வந்து நிறைய படம் வந்து ஹீரோவா வந்து பண்ணுவாரு. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து போன படம் நம்ம பார்த்துட்டோம் அவரால் என்ன பண்ண முடியும்னு. பட் இந்த படத்துல அவரால் அடுத்த 100 மடங்கு என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து காமிச்சிருக்காரு. நல்லா போச்சு பிரதர், எல்லாருமே நல்லா பார்க்கலாம். கருடன் படம் வந்து இந்த வீக்கெண்ட் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருக்கு படம் வந்து நான் இட்லிஸ் இன்னும் பார்க்கல. இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன், இட்லிஸ் பார்க்க போறேன். இந்த படம் நான் பார்த்ததுல நான் செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. இம்ப்ரூவ் ஆயிருக்காரு, இன்னும் பெட்டரா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அந்த படத்தோட இன்னும் பெட்டரா பண்ணியிருக்காரு. அண்ணனா யதார்த்தமா நடிக்கிறாரு, அது சூட் ஆகுது இந்த மாதிரி ஸ்டோரியில. எனக்கு இந்த மாதிரி பாக்குறது இன்னும் பெட்டரா இருக்கு. எனக்கு இல்ல பண்ண வேணாம்னு சொல்ல, காமெடி இந்த படத்துல 2-3 காமெடி சீன் பண்ணியிருக்காரு. அதை வந்து அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு காம்போவா பண்ணிக்கிட்டோம். பட் ஆனா இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து பார்க்கலாம். அதாவது வந்து காமெடியா பார்த்த ஒரு சூரியனாவை இதுல வந்து பாருங்க, பயங்கர மாஸ். எல்லாமே கலந்துருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே கலந்து மிக்ஸ் செம்மையா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல உங்களுக்கு புரியாது, படத்தை நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க, பிரிச்சு மேஞ்சிருக்காரு. இவன் என்ன வேற லெவல்ல பண்ணிருக்காரு.
இன்டர்வல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கையை தட்டுவீங்க. சூர்யா அவர்கள் வந்து படத்துல லவ் சீன்ஸ்லாம் எப்படி வச்சிருக்காங்க? அந்த லவ் கூட ஒரு காமெடியா ஒரு கலந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது ஒரு புதுசா ஒரு லவ்வா இருக்கு. ஆமா, செம்மையா இருக்கு ப்ரோ. காமெடிலாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லென்த் டைலாக்லாம் பயங்கரமா பேசியிருக்காரு. நான் இப்படியே பேசிட்டு இருந்தா ஃபுல் கதையை சொல்லிடுவேன். ஜனங்க எப்படி படம் போய் பார்ப்பாங்க. அதான் ஒரு குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்காரு. அந்த விசுவாசம் உள்ள பூந்து ஒரு விஷயத்த பண்ணுது. அதுதான் படத்தோட கதை. அதான் படத்தோட கதை வந்து ஆமா, மண் பெண் பொன். ஆமா. அப்போ இந்த படம் வின். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. போட்டு வந்துருக்கேன். தெரியுற வரைக்கும் தெரியிட்டுண்டா விட்றா. வர வாங்க வாங்க. வணக்கம்பா. தமிழ்நாட்டின் 4வது தூண்ல ஃபர்ஸ்ட் தூணு வருக. ஓகே, பெஸ்ட் தூண். வணக்கம்டா. உனக்கெல்லாம் எதுக்குடா வணக்கம்? தங்க பிள்ளை வைர பிள்ளை. சொல்லுப்பா. அப்ப கருடன் வந்து நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் தான் கருடன். நம்ம செத்தா ஒருத்த மேல வந்து பறப்பாம்பாரு, அதுதான் கருடன். ஓகேவா? நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழிக்கு போனோம்னு வச்சுக்க, அங்க கடவுளும் இயற்கையும் சேர்ந்து அந்த விஷயத்த நல்லபடியா முடிச்சு தருவாங்க. அப்ப மேல நமக்கு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் தான் கருடன் அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அனாதையா இருந்த சூரிய எடுத்து வளர்க்குறாரு ஒரு விசுவாசமான அவங்க எஜமான. அவருக்காக உயிரை கூட தரத்துக்கு தயாரா இருக்கிற சூரி கடைசியா அவர் கெட்டவருன்னு சொல்றப்ப அவரையே முடிக்கிறாரு. அதுதான் கதை. அவரோட விசுவாசமா இருக்காரு. அது கடைசியா மட்டும் தான் அதை காட்டுவோம். நல்லா இருக்குது படம். நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆக்டிங்ல அந்த காமெடிலாம் இல்லாம சூப்பரா நடிச்சிருக்காரு. காமெடியே மறந்து நடிச்சிருக்காரு. இப்படிலாம் நடிக்க முடியுமான்னு பார்த்து நடிச்சிருக்காரு சூர்யா. இல்ல, விடுதலை வேற டிஃப்ரெண்ட். இது சூப்பரா இருக்காரு. நல்லா ஹீரோயின்லாம் கூட சூப்பரா நடிச்சிருக்காரு. சூரியன் நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன பையன் ஒன்று ரோஷன் ஒரு பையன் நடிச்சிருக்காரு. சூரியன் பையனா நடிச்சிருக்காரு. அவர் நம்ம அண்ணனோட பையன் தான். படம் ஃபுல்லாவே இருக்கிற படத்துல நல்லா இருக்கு. ஒரு போன படத்தோட இந்த படம் சூப்பரா இருக்கு. படம் சரியான மாற்றமா வச்சிருக்காரு. ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான் படம் ஃபுல்லா. சரியான 2 வருதுன்னு வேற சொல்லியிருக்காரு மேல இருந்து பால்கனில இருந்து. சரியான வெயிட்டிங். எல்லாரும் பாரு. அவரு காமெடியாவும் நடிப்பாரு, ஹீரோவும் நடிப்பாரு. ரெண்டுமே கலந்துட்டு தான் எங்க தலை அஜித்னு போட்டுருங்க. எனக்கு வந்து எப்படின்னா, நான் வந்து இப்ப சூரி சார் மாதிரி நானும் ஆகணும். நானும் வந்து சினிமால வந்து ஒரு எப்படின்னா வந்து நான் சினிமால ஹீரோ ஆகி நான் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். நான் நிறைய அதுக்கு நான் உழைச்சிக்கிட்டும் இருக்கேன். ஸோ எனக்குன்னு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே ஒண்ணுதான். என்னன்னா, நான் பேசுனதை மட்டும் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. அதுவே எனக்கு பெரிய உதவியா இருக்கும். ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, நீங்க ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. மியூசிக் நீங்க நல்ல வேலை நீங்க சொன்னீங்க. மியூசிக் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா போன படம் ஸ்டார்லயே பயங்கரமா பண்ணிட்டாரு. இப்ப அதை விட ஒரு எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்காரு கருடன் மூவில. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்பெல்லாம் பிஜிஎம் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கும். நீங்க இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான படம் இது. கேரக்டர் சூரி கேரக்டர் வந்து அவர் ஆக்சுவலா அந்த படத்தோட ஹீரோன்றதுனால அவர் வந்து அவரோட கேரக்டர் ஒரு ஹைலைட்டா இருக்கும் அந்த படத்துல. மீதி சசிகுமார் சார், அப்புறம் இவங்க அந்த படத்துல நிறைய பேர், அந்த மைம் கோபி சார் அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஆக்சுவலா வில்லன் கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு ஹீரோக்கு எவ்வளவு ஈக்குவலா ஸ்கிரீன் பிளேஸ் இருக்கணும் படத்துல, அதே அளவுக்கு ஈக்குவலா ஒரு வில்லனுக்கும் ஸ்கிரீன் பிளேஸ் இருக்கணும். அப்பதான் மக்கள் வந்து எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலும் தான் படம் வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஸோ அதனால இந்த படத்தோட வில்லன் ஹீரோ 2 பேருக்குமே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் சினிமால ஹீரோ தான் ஆக போறேன். உங்களுக்கு என்னோட சப்போர்ட் தேவை. நீங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நானும் சினிமால ஹீரோ ஆன உடனே என் படமும் இதே தேதியில ரிலீஸ் ஆகும். அப்ப நான் உங்களை வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பே இல்ல. நானே வந்து இது பண்ணிடுவேன். ரிஜெக்டட் காமெடியில இருந்து அவர் வந்து ஹீரோ ஆயிட்டாரு, அப்கிரேட் ஆயிட்டாரு. சோ இன்னும் அதுக்கு அடுத்து வேற என்னன்றது தான் போனோம் அவரு. தேங்க்யூ. மியூசிக் நல்லா இருந்தது. எப்படின்னா அந்த இன்டர்வல் பிளாக் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் ஆரம்பிக்கும் போதே ஒரு பக்கம் வந்து டிங்கு காதில் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படியே அந்த சீனோட டிராவல் ஆகும்போது அந்த மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாமே வந்து நல்லா வந்து காமிச்சிருக்காங்க. புரியல. ஆமா, ஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். நீங்க படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது தான் தெரியும், என்னப்பா இவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அங்கங்க இந்த ரத்தம் சீன் அது இதுன்னு இருக்கும். மற்றபடி வந்து ஃபைன், நல்லா எடுத்திருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸுமே வந்து பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் வரும். முக்கியமா சூரி சார் வந்து அந்த சின்ன பையனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் காப்பாற்றுவார். அப்போ காப்பாற்ற போகும்போது என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து சூப்பரா இருந்தது. ஓவரால் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நான் இந்த படத்துக்கு வந்து 4.5 out of 5 ரேட்டிங் கொடுக்குறேன்.
கதை ஃபுல்லாவே வந்து டோட்டலாவே விசுவாசத்தை பத்தி தான் எடுத்திருக்காங்க. மண் பொன் பெண்ணு, ஓகேவா? மண்ணுக்கு பசி எடுத்தா அரசியல்வாதி வருவான், பெண்ணுக்கு பசி எடுத்தா உங்களை மாதிரி வாலிபர்கள் கொஞ்சம் போல லவ் பண்ணுவீங்க, ஓகேவா? பொண்ணுக்கு ஆசைப்பட்டா நம்ம வீட்டுல சோத்துக்கே வழி இல்லாம போறப்ப நம்ம கொள்ளையடிக்க நினைப்போம் பாத்தியா, அந்த பொண்ணு நகையை திருடுவாங்க. அதை தான் காட்டியிருக்காங்க இந்த படத்துல, எளிமையா காட்டியிருக்காங்க, ரொம்ப சிறப்பா காட்டியிருக்காங்க. அந்த கதையோட கருவா சூரி போனதால நீங்க கதாநாயகன் சொல்றீங்க, ஆனா வந்து சசிகுமாரனும் ஒரு கதாநாயகன் தான், நல்லா பண்ணியிருக்காரு. குத்துப்பட்டவன் நண்பனா இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு பாரு, அந்த ஒரு வார்த்தை அவர் சாவர வரைக்கும் எல்லா படத்துலயும் அப்படிதான் விசுவாசமா நடிப்பாராட்டு இருக்கு. அப்படி வந்து என்னை கொல்றவன் என் நண்பனா இருந்தாலுமே கொன்னுக்கடான்னு சொல்லிட்டு சாவா இருப்பாரு. அந்த சீன்லாம் வேற லெவலு. ஆமா, சசிகுமார் சார் வந்து வேற லெவல்ல நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, ஓகேவா? அதான் அந்த பொண்ணுக்காக கொல்றாங்க அவரை, பொண்ணுக்காக மண்ணுக்காக பெண்ணுக்காக அவரு தனியா, சூரி தனியா பாத்துக்கிறாரு, ஓகேவா? படம் வேற லெவல். மியூசிக் சிவன்ராஜ் சார் போட்ட மாதிரியே எனக்கு தெரியல, வேற லெவல்ல போட்டு வச்சிருக்கிறாரு மியூசிக். ஒரே ஒரு பாட்டு தான் செம்ம பாட்டு, படம் ஃபுல்லாவே மியூசிக் செம்மையா இருக்குது. இந்த மியூசிக் தான் அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவரை கொண்டு போகும் சூரிக்கு. ஏன்னா அருமையான மியூசிக், நல்லா இருக்கு. ஆமா சத்தியமா என்னால, ஏன்னா நான் வந்து அவரு கூட பக்கான்னு ஒரு படத்துல ஒரு காமெடி பண்ணியிருந்தேன். எனக்கு அவரோட காமெடி என்னன்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஸ்பாட்டுக்கு காமெடி அடிப்பார், நம்ம சந்தானம் மாதிரி, நம்ம கவுண்டமணி சார் மாதிரி, ஓகேவா? உண்மையை சொல்றேன் அக்கா, ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப அந்த காமெடி நடிகரே உள்ள வெளியே போய் கண்ணீர் வந்து உள்ள போச்சு. அந்த அளவுக்கு இமோஷனலா தன்னோட விசுவாசத்துக்காக அவ்வளவு இறங்கி போறாரு, அவ்வளவு சாப்பிட்டா இருக்காரு. கடைசியா விசுவாசத்துல வந்து அவன் ரொம்ப கெட்டவன் நினைக்கிறப்ப கடைசியா அந்த தன்னோட முதலாளியே, அதாவது தன்னோட முதலாளியே கொல்றா இருப்பாரு. அந்த விஷயத்துல ஓவர் ஆகி சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணிருக்காரு, நல்லா வந்து லவ் பண்ணிருக்கிறாரு. ஒரே ஒரு சீன் தான், எல்லாமே ஆக்டிங் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அந்த வெட்டுற சீனுக்கு கூட எங்க கழுத்தை போய் வெட்டிடுறாரோன்னு மக்கள் பூம்ஸ்ல பாக்குறப்ப, வெட்டுறது இந்த கைதானடான்னு சொல்லிட்டு கையை வெட்டுறா இருப்பாரு. கரெக்டா இருக்கு, கதைக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்கு. வெற்றிமாறன் திட்டமிட்டா எப்படி இருக்கும், திட்டமிட்ட மாதிரி இருக்கும், ஓகேவா? சொன்னதுக்கு மேலையும் போல, சொன்னதுக்கு கீழையும் போல, சொன்னதை மட்டும் அப்படி அழகா சிறப்பா பண்ணி கொடுத்தாரு.